வாசிங்க. எபிரேயருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 9:4 வாசிங்க. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. 3வது ஸ்தலத்துக்குள்ள போகும்போது இங்க எல்லாரும் சாப்பிட்ற அப்பம், இறைச்சி, திராட்சரசம் இருந்துச்சு. கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து அந்த பலிபீடத்துக்கிட்ட இருந்து இவங்க எல்லாம் எனக்கு வேணாம், இந்த மாம்சத்துக்குரியதெல்லாம் வேண்டாம், நான் கொஞ்சம் சமூகத்தை அப்பத்தை சாப்பிட விரும்புகிறேன், அந்த வெளிச்சத்தின் இயேசுவினுடைய வெளிச்சத்தில் சாப்பிட விரும்புகிறேன்னு போகும்போது அங்கே கொஞ்சம் பேர் இருக்கான். இந்த ஆவிக்குரிய அனுபவத்தோட கொஞ்சம் பேர் தான் இருக்கான். இப்போ அதை சாப்பிடும்போது ஒரு வாசல் திறக்கும். உனக்கு என்ன வாசல் தெரியுமா? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கான வாசலை ஒன்று ஆண்டவர் காட்டுவார். அங்கே போகும்போது என்ன இருக்கும் தெரியுமா? சமூகத்து அப்பம் இருக்காது. அங்கே ஒன்று இருக்கு. அதுதான் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைக்கப்பட்ட பொற்பாத்திரத்தில் இருக்கக்கூடிய மண்ணா இருக்கும் உள்ள. இது என்னங்க மண்ணா? இது பூமிக்குரியதே இல்லை. மண்ணாவை பற்றி என்ன வசனம் சொல்லுது? வாசிங்க. சங்கீதம் 78:25 வாசிங்க. சங்கீதம் 78:25. தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. மண்ணாங்கிறது யாருடையது? வானத்திலிருந்து வருது. தூதர்களுடைய உணவு, பரத்திலிருந்து வரக்கூடியது. இப்ப நீங்க வெளியே சாப்பிட்டது மாம்சம், உள்ள சாப்பிட்டது அப்போஸ்தலர் உபதேசம் 12. இப்ப நீங்க சாப்பிட போறது மாம்சத்துக்குரியதும் அல்ல, அப்போஸ்தலருக்குரியதும் அல்ல, வானத்துக்குரிய ரகசியங்களை கர்த்தர் உன்னோடு கூட பேச தொடங்குவார். வானத்திலிருந்து வரக்கூடிய உபதேசம் இருக்கு, வானத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை. இப்ப இயேசு என்ன சொல்றாரு சபையை பார்த்து? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து. எது மறைவான மன்னா? எங்க இருக்கு மறைவான மன்னா? எங்க இருக்குது? அங்க இருக்கு. மறைவான ஸ்தலத்துக்குள்ள, ஒருவரும் பிரவேசிக்க முடியாத மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மூடப்பட்டு ஒரு பாத்திரத்துல ஒரு மன்னா இருக்கு. யாருக்கு கொடுப்பாரு? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு. எதை ஜெயிக்கணும்? முதல்ல பலிபீடத்துக்கிட்டு இருக்கிற மாம்சத்தை ஜெயிக்கணும். அதை ஜெயித்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரணும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்து முற்றிலும் சாகணும். ஏன்? இயேசு எப்படி மகா பரிசுத்துக்குள்ள பிரவேசிச்சாரா? தன் சரீரம் என்கிற திரைச்சீலையின் வழியாக அவர் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டாக்கினார். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து அங்க போய் உட்கார்ந்தார். அந்த மாதிரி முழுவதுமாக உன் மாம்ச சிந்தனை சாகடிக்கப்பட்டு, முழுவதுமாக நீ அந்த 12 அப்பத்தை புசித்து அப்போஸ்தலர் உபதேசத்தில் வளரும்போது கர்த்தர் உங்களை எங்க கூட்டிட்டு போவார் தெரியுமா? தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தும்படி கூட்டிட்டு போவார். பரலோகத்தினுடைய காரியங்களை தெளிவுபடுத்தும்படி கர்த்தர் கூட்டிட்டு போவார். உன் கண்கள் காணக்கூடிய சில ரகசியங்களை கர்த்தர் காட்டுவார் உங்களுக்கு. வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் ஒரு காரியம் சொல்லி கொடுத்தார். 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள்ல பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குறார். 120 பேர் மேல. நம்ம எல்லாருக்கும் தெரியும். பரிசுத்த ஆவியானவர் யோவான் மேல இறங்கும் போது பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கு. இப்போ அந்த பரிசுத்த ஆவியில நிரம்பி யோவான் எழுதுனது தான் யோவான் எழுதின சுவிசேஷம். கரெக்ட் தானே? பரிசுத்த ஆவியில நிரம்பினா தானே அவர் சுவிசேஷம் எழுதியிருக்க முடியும். அப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் எப்போ வந்துச்சு? பரிசுத்த ஆவியில நிரம்பி அவர் யோவான் எழுதின சுவிசேஷத்தை எழுதிட்டாரு. தன்னோட அந்திம காலத்தில், கடைசி 90 வயசுல இப்போ அவர் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்குள்ள வராரு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் அவரோட சின்ன வயசுல இறங்கிட்டாரு. இப்போ இவர் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்குள்ள வராரு. சமூகத்து அப்பத்துல 12 அப்பம் இருக்கு. அதுல ஒரு அப்பம் யோவான். 12 அப்போஸ்தலர்ல ஒருத்தர் யாரு? யோவான். இவருடைய உபதேசம் என்னது? யோவான் எழுதின சுவிசேஷம், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான். இதெல்லாம் இவருடைய அப்பம், சமூகத்து அப்பம். இதெல்லாம் கொடுத்துட்டாரு. ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது
கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகும் போது என் மாம்சம் முழுவதுமாக செயலிழக்கும் போது, இப்ப கர்த்தர் யோவானை பார்த்து சொல்றாரு, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதில் நான் உனக்கு காட்டுவேன். இப்போ வசனம் சொல்லுது, நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், வானம் திறந்திருக்கிறதையும் சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறதையும் நான் கண்டேன். பரிசுத்த ஆவியில நிரம்பி நீ எழுதுனா அது சுவிசேஷம், பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீ போய் எழுதுனா அது வெளிப்படுத்தின விசேஷம். பரிசுத்த ஸ்தலத்தில் எழுதுனா அது சுவிசேஷம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனா அது வெளிப்படுத்தின விசேஷம். இது அப்போ அது மறைவான மன்னா. அந்த வெளிப்பாடு உள்ள இடத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும். இப்ப நாம எதை விரும்புறோம்? ஒரு பெரிய கூட்டம் எங்க உட்காந்துக்கிட்டு இருக்கு? பலிபீடத்துக்கிட்டே உட்காந்துருக்கு. இன்னும் எனக்கு மாம்சம் வேணும், இந்த பூமிக்குரியதில் நான் அதை செஞ்சுக்கணும், இதை செய்யணும், அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். இங்கேயே நான் பெரிய ஆளாகணும், பெரிய மியூசிஷியன் ஆகணும், பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய மார்க் எடுக்கணும், 1200க்கு இவ்வளோ எடுக்கணும், இதெல்லாம் பலிபடுத்திக்கிட்டே இருக்கு. நீ ஒரு இடத்துக்கு தாண்டி இந்த இந்த இது எல்லாத்தையும் விட்டுட்டு, இது மேலே உள்ள ஆசையெல்லாம் விட்டுட்டு, மாம்சம் சுட்டரிக்கப்பட்டு பலிபீடத்தில் நீ அப்படியே உள்ள வாங்க. அங்கே உங்களுக்கு என்று அப்போஸ்தலர் உபதேசங்கள் வைக்கப்பட்டிருக்கு. அதில் கிடைக்கக்கூடியதான சில காரியங்கள்லாம் இருக்கு. அது உங்களை எங்கே நடத்தும் தெரியுமா? மகா பரிசுத்தத்துக்குள்ளே நடத்தும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது அங்கே உங்களுக்கென்று பிரத்யேகமான ஒரு மறைவான மன்னா இருக்கும். அது உங்களுக்கென்றே கொடுக்கப்படுது. இது 12 அப்பத்தது உரியதல்ல, நமக்குன்னே கர்த்தர் வச்சிருப்பாரு மறைவான மன்னா. அப்போ நீங்கள் பேசும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ பேசும்போது கர்த்தர் பேசினாரு. உன் முகத்தை பார்க்கும்போது சொல்லுவாங்க, கர்த்தர் அவன்கிட்ட இருந்து பேசிட்டு இருக்கிறாரு. நீ பேசும்போது சொல்லுவாங்க, இப்படி ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்டதே இல்லை, இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்ததே இல்லை, இப்படி ஒரு வசனத்தை நாங்கள் படிச்சிருக்கோம், இதான வெளிப்பாடு எங்களுக்கு தெரியாது, கர்த்தர் பேசினாரு. இதுதான் மறைவான மன்னா. உங்கள் மூலியமாக கர்த்தர் பேசுவார். நீங்கள் பேசும்போது உணர்வாங்க அத்தனை பேரும். அவங்க சொல்லுவாங்க, இது நீ பேசலை, பரலோகம் பேசுச்சு, இது உன்னுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. இந்த வெளிப்பாடு எங்கே வரும் தெரியுமா? நீ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது. நிறைய பேர் இப்படி பேசணும்னு ஆசை இருக்குது, இந்த மறைவான மன்னாவை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது. ஆனால் எங்கே நின்றுட்டு இருக்கான்? பலிபீடத்தில் நின்றுட்டு இருக்கான். அங்கே நின்றுக்கிட்டு இந்த ஆசை, அங்கே நின்றுக்கிட்டு இந்த ஆசை, எப்படியாவது அந்த மாதிரி அந்த டிவைன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எங்கே நிற்கிறாரு? பலிபீடத்துக்கிட்டு இருக்கிறாரு. நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த மன்னாவையோ சமூகத்து அப்பத்தையோ நான் சாப்பிடணும் அப்படின்னு உங்கள் மாம்சத்தில் முயற்சிங்கன்னா முடியாது. உங்கள் மூலியமா ஆவியானவர் பேசுவார். ஏன் நம்ம இன்னும் ஸ்பர்ஜன் பிரசங்கத்தை பெருசாக சொல்கிறோம்? ஸ்பர்ஜன் யாரை பார்த்தியும் பிரசங்கம் பண்ணல, அவர் ஆவியானவர்கிட்ட வாங்கி கொடுத்தார். அதனால தான் அவர் பிரசங்கத்தை நம்ம இன்னும் பெருசாக சொல்கிறோம். அப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிச்சிட்டிங்கனாலே அங்கே ஒரு மறைவான மன்னா இருக்குது, அதை கர்த்தர் கொடுப்பாரு. அது வேறு யார் சாப்பிட்டதும் இல்லை, அது புதுசாக கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற சாப்பாடு. இப்போ நம்மளுடைய வாஞ்சை என்னவா இருக்கணும்? மறைவான மன்னாவை கொடுங்க ஆண்டவரேன்னு இருக்கக்கூடாது, என்னை மகா பரிசுத்தத்துக்கு கூட்டிகிட்டு போங்க ஆண்டவரேன்னு இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கணும் ஆண்டவரே, நான் இன்னும் கிட்டி நெருங்கி சேரணும் ஆண்டவரே, இன்னும் உங்கள் சமூகத்தில் நான் உட்காரணும் ஆண்டவரே, இன்னும் உங்களுடைய முகத்தின் பிரகாசத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே, உங்களோட கூட நடக்கணும் ஆண்டவரே. இதில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, இது தானாக நடக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இது என்ன செய்யும்? தானாக நடக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம எந்த சாப்பாடை எந்த இடத்துல இருக்கிறோன்னு சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்க போகிறோம். நாமே யாரும் எதையும் சொல்ல வேண்டாம். இப்போ என்னுடைய ஆசையெல்லாம் பலிபீடத்துக்கிட்ட இருக்கிறதுல இருக்குதா? இன்னும் மாம்சத்து மேலே ஆசை போகாமல் இருக்குதா? இன்னும் ஃப்யூச்சரை மேலே எனக்கு ஒரு பயம் இருக்குதா, ஆசை இருக்குதா? இல்லை என் பிள்ளைங்களுடைய ஃப்யூச்சர் மேலே இன்னும் எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதா? இல்லை அதெல்லாம் விட்டுட்டு நான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்துட்டேனா? வெறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நான் படிச்சுக்கிட்டு வசனத்தை கேட்டுக்கிட்டு வெறும் பிரசங்கம் பண்ணுறவனா பாடுறவனா மட்டும் இருக்கிறேனா? இல்லை ஒரு படி தாண்டி நான் சுயத்துக்கு மறித்து நான் தேவ சமூகத்தில் நுழையிறவனாய் காணப்படுகிறேனா? நான் அங்கே போய் தரிசனங்களை பார்க்குறேனா? அவர் சத்தத்தை கேட்டு கொண்டு வந்து வார்த்தையை கொண்டு வரேனா? மறைவான மன்னாவை புசிக்கிறேனா? இந்த மூணையும் நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும்? ஆராய்ந்து பார்க்கணும். ஜெபம் பண்ணுவோமா? தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுந்திரிப்போமா? முடிஞ்சா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
இன்னைக்கு 3 இடத்துலையும் 3 விதமான காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க பைபிள் ஃபுல்லா இதை நீங்க பார்க்க முடியும். ஏசபேலினுடைய பந்தியிலே உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். ஏசபேலுடைய சாப்பாடை சாப்பிட ஆசைப்படாம, அதை விரும்பாம, நான் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும்னு சொல்லி கெபிக்குள்ள மறைஞ்சிருந்த தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி வானத்திலிருந்து தூதன் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டு தமஸ்குவுக்கு ஓடி போன எலியாவும் இருக்கிறார். இந்த 3 தீர்க்கதரிசிகளில் நம்ம யாரா வேணாலும் இருக்கலாம். ஒரு கூட்டம் பலிபீடத்துக்கிட்ட ஏசபேல் கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டு உட்காந்துட்டு இருந்துச்சு. ஒரு கூட்டம் இதெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு கெபிக்குள்ள போய் மறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒருத்தன் மட்டும்தான் அவங்களுக்கு கண்களுக்கு முன்பாக வைராக்கியமாய் நின்று, நான் இதையும் அல்ல அதையும் அல்ல, தூதன் கொண்டு வருகிற சாப்பாடை நான் சாப்பிடுவேன் என்று சாப்பிட்டவன். இன்னைக்கு நம்ம இந்த லெவலில் எங்கே இருக்கிறோம்? இது எல்லா காலத்துலையும் இருக்கு, நீங்கள் பார்க்க முடியும். ஒரு 9 சீஷர்கள் மலைக்கு கீழே இருந்தாங்க, ஒரு 3 பேர் மலைக்கு மேலே இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு இயேசு மட்டும்தான் மறுரூபமாகிற அனுபவத்துக்குள்ளே வந்தார். 70 சீஷர்கள் சீனாய் மலைக்கு கீழே இருந்தாங்க. ஆரோன், நாதாப், அபியூப் என்கிற 3 பேர் மலைக்கு மேலே இருந்தாங்க. ஒரே ஒரு மோசே மட்டும்தான் மேகத்துக்குள்ளே போயிட்டு வந்தான். இப்போ நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? எல்லாரும் மாதிரியும் நானும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஓடி முடிச்சிடணும், நமக்கு எதுக்குங்க வம்பு, ஏதோ சம்பாரித்தோம், சாப்பிட்டோம், செத்தோம் இருக்கலாம், இன்றைக்கு புசிப்போம் நாளைக்கு சாவோம்னு பவுல் எழுதுகிற மாதிரி இருக்கலாம். இன்னொரு கூட்டமும் இருக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மையுமா இருக்கணும், உத்தமமாக இருக்கணும், கர்த்தருக்கு முன்பாக பிரியமாக இருக்கணும். இப்படி ஒரு கூட்டமும் இருக்குது. இதையும் தாண்டி நான் கர்த்தரையே தரிசிக்கணும், முகமுகமாக பார்க்கணும், அவர் சத்தத்தை கேட்கணும், வானத்தில் இருக்கிற ரகசியங்களை நான் தெரிஞ்சு கொள்ளணும், அவருடைய மார்பில் நான் சாஞ்சு கொள்ளணும், அவரோடு கூட நடக்கணும், சஞ்சரிக்கணும், என் தலைமயிரை பிடிச்சு அவர் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் கொண்டு போகணும், ஆவிக்குள்ளாக்கி என்னை அவர் வானத்துக்கு கொண்டு போகணும். இப்படி விரும்புகிற ஒரு கூட்டமும் இருக்கு. இதில் நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? ஆண்டவரே, நான் பலிபீடத்துக்கிட்ட சாப்பிட்டது போதும் ஆண்டவரே, என்னை சமூகத்து அப்பத்தை சாப்பிட வைங்கப்பா. இந்த சமூகத்து அப்பத்தை நான் சாப்பிட நான் விசுவாசிக்கிறேன், சீக்கிரத்தில் மறைவான மண்ணாவை நான் புசிக்க போகிறேன் ஆண்டவரே. ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்தி கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆண்டவரே. யோவான் ஆவிக்குள்ளானது போல நாங்கள்லாம் ஆவோன்னு நம்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்கள் சிங்காசனத்தையும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரையும் காணும் ஆண்டவரே. என் ஆவிக்குரிய அனுபவம் அந்த அளவுக்கு வரட்டோம்ப்பா. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? இந்த அனுபவத்துக்குள்ளே வரணும்னு விரும்புகிறவங்களாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி உண்மையாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். கர்த்தர் உன் இருதயத்தை பார்க்குறாரு, வாயை பார்க்கல, உன் கையையும் பார்க்கல. கர்த்தர் இருதயத்தை பார்க்குறாரு. நீ உண்மையாக ஜெபம் பண்ணிங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் வாஞ்சைக்கு தக்கதாய் கர்த்தர் அந்த மேலான அனுபவத்துக்கு கொண்டு போவார். பவுல் எழுதுகிறது மாதிரி, நான் 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். நான் மாம்சத்தில் இருந்தேனா, ஆவியில் இருந்தேனா தெரியாது. நான் மனுஷர் பாஷையை பேசினேனா, தூதர் பாஷையை பேசினேனா தெரியாது. அப்படி ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கும் தருவார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காக உமக்கு நன்றி. தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் நடத்தின பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை அழைத்து கொண்டு வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த அழைப்புக்காக நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் அடைகிறவர்களாக எங்கள் பிரயாணம் அங்கே போய் தான் முடிவடையணும் ஆண்டவரே. நாங்கள் திரும்பி அப்பத்தையும் இறைச்சியும் வாங்கிட்டு வீட்டுக்கு போன ஜனங்களாக இருக்கக்கூடாது. தாவீது கையில் வாங்கிட்டு திருப்பி பின்மாற்றம் அடைஞ்சவங்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. நாங்கள் இன்னும் முன்னேறுகிறவர்களாக இன்னும் கிருபாசனத்தில் கிட்டி நெருங்கி சேருகிறவர்களாக ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக, வானம் திறக்கிறதை பார்க்கிறவர்களாக, உம்முடைய முகத்தை தரிசிக்கிறவர்களாக, உம்முடைய மார்பிலே சாய்ந்து கொள்ளுகிறவர்களாக, உம்மோடு கூட உலாவுகிறவர்களாக, உம்மோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாக மாற எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. மலைக்கு மேலே மகிமையின் அனுபவத்தை நாங்கள் பார்த்து மேகத்துக்குள்ளே பிரவேசித்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறவங்களா மாறுறேன்.
எங்களுக்கு அப்படி ஒரு கிருபையை கட்டளையிடுங்க ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.